Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, exercise 4.3ல மீதி இருக்கிற sums தான் பார்க்க போறோம். So last videoல first one and second one complete பண்ணிட்டோம். அந்த videos எல்லாமே நான் வந்து description boxல கொடுக்கிறேன் playlist. அது click பண்ணீங்கன்னா எல்லா videosம் வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை click பண்ணி learn பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து third sum பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க, like பண்ணுங்க, comment பண்ணுங்க, share பண்ணுங்க, support பண்ணுங்க. So, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Third one, every 3 months, Tamil Selvan deposit rupees 5,000 as savings in his bank account. So, bank account, okay? இங்க பாருங்க, அவங்க சேவிங்ஸ்ல என்ன பண்றாங்க? Every 3 months, எவ்வளோ டெபாசிட் பண்றாங்க? rupees 5,000 டெபாசிட் பண்றாங்க. In how many years he can save 1,50,000? அப்போ எவ்வளோ இயர்ஸ் ஆகும் 1,50,000 சேவ் பண்ணுறதுக்கு? ஸோ அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எவ்ரி 3 months, ஸோ 3 months ஒன்ஸ் அவங்க வந்து rupees 5,000 டெபாசிட் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ 1,50,000 எவ்வளோ மந்த்ஸ் ஆகும்? அது நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க, இன் ஹவு மெனி இயர்ஸ் ஹி கேன் சேவ்னு கேட்குறாங்க. ஸோ இயர்ஸ்லையும் கொண்டு வரணும், மந்த்ஸ்லையும் கொண்டு வரணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ், அமௌண்ட். ஸோ இயர்ஸ் நீங்கள் எழுதணும். பட் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மந்த் கொடுத்துருக்காங்க, 3 months. அப்போ இயர்ஸில் எழுதணும்னா 3/12 எழுதலாமா? ஸோ 3/12 இயர்ஸ். எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க? 5,000. நெக்ஸ்ட் எக்ஸ் 1,50,000. ஓகே, எக்ஸ் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ 1,50,000க்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகும்னு சொல்லி நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்க்ரீசஸ், அமௌண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை? ஸோ தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணணும்? x1/y1 is equal to x2/y2. கிராஸ் மல்டிப்ளை. ஓகே, ஸோ x1னா என்னது? இங்கே நம்ம எழுதலாம். x1 வந்து இது, x2. ஸோ இங்கே பாருங்கள், x1/y1, x2/y2. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1/y1, ஸோ 3/12. இது வந்து x1 by y1 வந்து எவ்வளோ? 5,000 இஸ் ஈக்குவல் டு x2 வந்து எவ்வளோ தெரியாது, அது நம்ம அப்படியே எழுதிக்கலாம். by y2 வந்து 1,50,000. ஓகே, இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3/12 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ சென்டரில் வந்து இன்டூ சைன் வரணும். 1,50,000 இஸ் ஈக்குவல் டு x2 இன்ட்டு 5,000. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3. Okay, 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. So 4. கரெக்டா? ஸோ 4 3s are 12. இப்போ இந்த 4ம் 15ம் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த டேபிளில் கேன்சல் பண்ணுறீங்க. 1 4 is 4. ஓகே, இது நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4. ஸோ 2 4s are 8, 3 4s are 12. 3. 15ல் 12 போச்சுன்னா பேலன்ஸ் 3. 30 வருதா? ஓகே, இப்போ 30 வரைக்கும் சொல்லுங்கள். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28. ஸோ 7 4s are 28. 30ல் 28 போச்சுன்னா பேலன்ஸ் 2. ஓகே, ஸோ 20 வரைக்கும் சொல்லுங்கள். 4 5s are 20. நெக்ஸ்ட் எவ்வளோ 0 இருக்குது? 2 0. ஸோ 37500. ஸோ 37,500 is equal to x2 into 5,000. ஸோ இப்போ இது வந்து இந்த சைட் கொண்டு வாங்க. ஸோ 37500 divided by 5,000 is equal to x2. So 0 0 cancel. Students, இப்போ வந்து இது cancel பண்ணணும், divide பண்ணலாம். So 37550. Okay, so 150 is 50, 250 is 100. Next 350s are 150, 450s are 200,
6 50s are 300, 7 50s are 350. ஓகே 350 தானே. சப்ராக்ட் பண்ணுங்க 5, அதுக்கப்புறம் 7 minus 5 2, 25. 0 வச்சுக்கோங்க. ஸோ 250. 250னா எவ்வளோ வருது? 5. ஓகே இங்கே பாருங்க 50 into 5. 0, 5 5s are 25. So 5. 250. Subtract 0. Subtract பண்ணுங்க 0 வருது. So 7.5 is equal to x2. So 7.5 years. Okay. x2 is equal to 7.5 years. Suppose month வேணும்னா என்ன பண்ணுவீங்க? 7 into 12. ஏன்னா 1 year is equal to 12 month. So 7 yearsனா 7 into 12 எவ்வளோ வருது? So 7 into 12, 7 2s are 14, balance 1, 1 7 is 7, 8. Okay, 84. அதுக்கப்புறம் halfனா plus half தானே. halfனா எவ்வளோ வருது? 6 is equal to 90 month. புரியுதா? ஸோ இங்கே பாருங்க 7.5 years வருதா? இப்போ நீங்கள் மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க? இது வந்து 7.5 years. ஓகே ஸோ 7.5 இயர்ஸ்னால் 7.5 இயர்ஸ்ன்னு எழுதலாமா? அது வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க. 7 into 12 month plus half month is equal to 90 month. ஓகே ஸோ 90 month. இதுதான் வந்து x2. ஓகே மந்தில் கேட்டாங்கன்னா 90 month, இயர்ஸில் கேட்டாங்கன்னா 7.5 years, தட் இஸ் 7.5 years, 7.5 வருஷம். ஓகே 7.5 years. ஸ்டூடெண்ட்ஸ் இதே சம் இந்த மாதிரியும் நம்ம போடலாம். ஓகே அது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், இது வந்து செகண்ட் மெத்தட். இங்கே பாருங்க நம்பர் ஆஃப் மந்தா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 month. அப்படியே எழுதிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறாங்க? 5,000. எக்ஸ் 1,50,000. ஸோ நீங்கள் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ x1 ஓகே வேறு கலரில் யூஸ் பண்ணுறேன். x1 y1 x2 y2. ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தானே? எஸ். ஸோ x1 by y1 is equal to x2 by y2. ஓகே ஸோ x2 by y2. ஸோ x1 என்னது? 3 by 5,000 is equal to x2 by 1,50,000. ஓகே இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 into 1,50,000 is equal to x2 into 5,000. ஓகே ஸோ இப்போ இந்த 5,000 இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். ஸோ 3 into 1,50,000 divided by 5,000 is equal to x2. So 0 0 cancel. Okay 0 0 cancel. இப்போ cancel பண்ணுங்க. 1 5 is 5. 3 5s are 15. Remaining 1 0 இருக்கு. Okay so 3 into 30 is equal to x2 month. So 3 3s are 9. 0 90 month. month is equal to x2. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். ரெண்டு மெத்தட் இருக்குது. இது ஒரு மெத்தட் x2 is equal to 90 month. இதுவும் ஒரு மெத்தட். ஓகே உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ 90 months months புரியுதா?